அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அதியன் டாக்கீஸ்ல வாலி மோகன்தாஸ் இயக்கத்துல வெளிய வந்திருக்கிற மெட்ராஸ்காரன் இந்த படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு கிராமத்துல ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வளர்ந்து வந்தவரு. இவர் வந்து குடும்பத்தோட எல்லாரும் சென்னைக்கு போயிட்டு, அங்க ஓரளவு செட்டில் ஆயிட்டு, ஊருக்கு வராங்க. அதாவது சென்னையிலேயே ஒரு பொண்ண லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாரு. தன்னோட கல்யாணம் வந்து ஊர்ல தான் நடக்கணும் அப்படின்றதுக்காக கிராமத்துக்கு வராரு ஹீரோ. அப்படி கிராமத்துக்கு வரும்போது நாளைக்கு திருமணத்த வச்சுக்கிட்டு மணப்பெண்ணையும் ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சுடுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பையனோட நம்ம ஹீரோவோட அம்மா வந்து, "டேய் கல்யாணம் முடிவாயிடுச்சு. நீ மண்டபத்திலே தான் இருக்கணும். நீ வேற எங்கேயும் போக்கூடாது. என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போகக்கூடாது." அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கு மாமாவா இருக்காரு கருணாஸு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மணப்பெண் வந்து கூப்பிடுவாங்க. "இங்க பாரு உங்க அம்மா சொல்றாங்க, நீ வீட்ல இருக்காத. நீ கிளம்பி இங்க வா. என்ன வந்து பார்க்கணும்." அப்படின்னு சொல்றாரு. "இல்ல அம்மா வந்து எங்கேயும் வெளிய போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, "இல்ல நாளைக்கு நமக்கு வந்து கல்யாணம் ஆயிடும். இன்னைக்கு வரைக்கும் தான் நம்ம லவ்வரா இருப்போம். நீ நானும் கடைசியா ஒரு முறை லவ்வரா நம்ம மீட் பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கிளம்பி போவாரு. கருணாஸும் கண்டுபிடிச்சுட்டு, "சரி போங்க சொல்லுங்க. நீங்க போங்க. நான் வந்து மேக்கப் பண்ண போயிருக்காரு. பியூட்டிஷியன் கிட்ட போயிருக்காரு அப்படின்னு நான் சொல்லிடுறேன்." அப்படின்னு கருணாஸ் சொல்லுவாங்க. அப்படி ஹீரோ போகும்போது ஃபோன் பேசிட்டே போவாரு ஹீரோயின் கிட்ட. ஹீரோவோட ஹோட்டலுக்கு போவாரு பார்க்கறதுக்காக. ஃபோன் பேசிக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரு. ஒரு கர்ப்பிணி பெண்ண வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரு. அது அந்த கர்ப்பிணி பெண்ணோட ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவுல இருக்கிற ஒரு ரவுடி ரவுடின்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு ரவுடி மாதிரி இருக்கிற ஒரு நல்லவர்ன்னு கூட நீங்க வச்சுக்கங்களேன். தப்ப தட்டி கேட்கிற அந்த மாரி ஒரு கெட்டப்ல இருக்கிற ஒரு ஆளு. அவரோட ஒய்ஃப வந்து இந்த மாரி ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போயிடுவாரு நம்ம ஹீரோ. ஹீரோ வந்து கொஞ்சம் அடிச்சுடுவாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல் வருவாங்க. நம்ம ஹீரோ வந்து கருணாஸ ஃபோன் பண்ணி கூப்பிடுவாரு. "மாமா இந்த மாரி நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் வாங்க. என்ன ஏதுன்னுலாம் கேட்காதீங்க. நீங்க டைரக்ட்டா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க." அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ல வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஹீரோ எப்படி விடுபட்டாரு? உண்மையிலேயே அந்த ஆக்சிடென்ட் அவரு பண்ணாரா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தாங்க இந்த மெட்ராஸ்காரன். உண்மையிலே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்குது. எல்லாரும் கண்டிப்பா ஒரு முறை பார்க்கலாம். கொஞ்சம் விறுவிறுப்பா எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு மையக்கரு தான். ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்படின்றது வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா எடுத்திருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றது, அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிற அந்த சம்பவங்கள். அதாவது இந்த வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேல ஒரு சின்ன ஈகோ படம் ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன ஈகோ வந்து கிராஸ் ஆயிடுது. அதனால வந்து நம்ம ஹீரோவ பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடவே, அந்த வில்லன் வந்து ஆரம்பத்துல இருந்தே செயல்பட்டுட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி விடுபட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தான் இந்த மெட்ராஸ்காரன். கண்டிப்பா ஒரு முறை எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அ கண்டிப்பா எல்லாரும் போய் முடிஞ்சா தியேட்டர்ல பாருங்க. அப்படி இல்லன்னா ஓடிடில வரும்போது ஓடிடில பாருங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா எடுத்திருக்கிறாங்க படத்த. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அதியன் டாக்கீஸ். இது சிங்கிள் ஷாட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.